அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு. ஒரே லக்கணங்கள், ஒருத்தன் மேச லக்கணம், இன்னொருத்தன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு மேச லக்கணம், ஒருத்தன் மேச லக்கணம், ஒருத்தர் துலா லக்கணம். உங்களுடைய லக்கணத்திற்கு 7வது லக்கணம் நல்லதா? அது சமசப்தமம் அப்படிம்பாங்க. அதாவது நம்மளுடைய லக்கணத்திற்கு 7வது லக்கணம் அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னா அந்த இது என்ன சொல்றான்னா பெரிய மன போராட்டத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா நான் இதை ஒரு 12 வருடங்களா அனுபவிச்சேன். என்னுடைய லக்கணம் துலா லக்கணம், அவங்க லக்கணம் மேச லக்கணம். ஆனால் நான் எப்பயுமே கொஞ்சம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம்னா கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய ஆள் தான். சரி, நம்மளோட மேக்சிமம் நமக்கு நண்பராக வர்றது நம்மளோட வயசுக்கு மூத்தவனாக வர மாட்டேன், வயசு கீழே உள்ளவனாக தான் வரும். அப்போ இந்த சமசப்தம பார்வையும் ஒரே லக்கணத்தில் பிறந்தவர்கள் பயங்கரமான மன உளைச்சலுக்கு தள்ளப்படுவார்கள் என்பது சாஸ்திரம். ஆனால் அடிமனசுல பிரியம் இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அடிமனசுல பிரியம் இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஏனோ நேர பழகும் போது என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது என்னுடைய அனுபவம். உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் தெரிந்து எப்படி இருக்கிறது என்பது நீங்களே ரிசர்ச் பண்ணிக்கிறீங்க. என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் எந்த கமெண்ட்ஸையும் சொன்னா தப்பான கமெண்ட்ஸ் இருந்தால் தூக்கி எறிஞ்சிருவேன். நல்ல கமெண்ட்ஸ் இருந்தால் இருக்கட்டும், நல்லதை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். தேவையில்லாத கமெண்ட்ஸ் எவனாலும் பண்ணான்னு வச்சுக்கணும், தூக்கி சேனலை விட்டான தூக்கி எறிஞ்சிருவேன், நீ போயா அப்படின்ட்டு. அவன் நமக்கு தேவையில்லை, நமக்கு சோறு கூட போறது கிடையாது. அப்ப இந்த ராசிக்கு 7வது ராசி, அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 7வது லக்கணம், இந்த சமசப்தம ராசியாக அமைய பெற்றவர்கள் கணவன் மனைவியாக இருந்தால் பல போராட்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மேச லக்கணம், மனைவி மேச லக்கணம். ஃபைட்டிங் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொன்னா, நீயும் மாட்டின் தலை நானும் மாட்டின் தலை, முட்டி மோதுவோம், யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீட்டுக்குள்ள போராடிக்கிட்டு இன்னும் காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. காரணம் என்ன சொன்ன, எங்கேயும் வெளியே போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல என்ன சொன்னா, கணவனோ மனைவியோ என்னதான் இருந்தாலும் பிள்ளைகள் வந்த பிறகு நாம் எதுலையுமே என்ன சொன்னா போக முடியாது. அப்ப இந்த சமசப்தமத்துக்குண்டான லக்கணங்களை இணைக்கலாமா, சமசப்தம ராசிகளை இணைக்கலாமா என்று சொன்னால் தயவு செய்து இணைத்து விடாதீர்கள். வாழ்க்கை நரகமாகும், வாழ்க்கை நரகமாகும். அப்ப இவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா, என்ன செய்யணும் அப்படிங்கிற கடைசியில சொல்லிடுறேன். ஏன்னா எந்த ஒரு வீடியோவுக்கும் ரிசல்ட் என்பது கண்டிப்பா உண்டு. அவங்க இந்த மாதிரி இணைக்கப்பட்டு விட்டார்கள், இல்லது வாழ்க்கையில் என்ன சொல்லணும், இந்த மாதிரி அவர்களுக்கு தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா எப்பயுமே இந்த சமசப்த பார்வையும் 7வது ராசிக்கு 7வது ராசியவும் தயவு செய்து இணைச்சிடக்கூடாது. அப்படி இணைக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை பாலைவனம் மாதிரி ஆயிப்போயிடும். அப்ப பாலைவனம் மாதிரி ஆயிப்போயிடும். அப்ப நம்ம என்ன சொல்லணும், அதுல இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சாஸ்திரத்துல ஆராய்ந்து பார்க்கும்போது திருநெல்வேலியில இருக்கிற காந்திமதி அம்மனை வழிபடும். காந்திமதி அம்மனை வழிபட்டு அது உங்க ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அந்த ஜென்ம நட்சத்திரத்தண்டு நீங்க போய் அந்த கோயில்ல உங்களுடைய வழிபாடுகளை என்ன, ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போகணும், தேங்காய் பழம் தட்டு வாங்கிக்கிடணும். அன்னைக்கு போய் என்ன சொன்னான்னா அந்த தேங்காய் பழம் விற்கிறவன்ட்ட தயவு செய்து பேரம் பேசுறாதீங்க. ஏன்னா அவன் கர்மாவை என்ன சொன்னான்னா 100 ரூபா தான் இருக்கும், 200 ரூபா சொல்லுவான். ரைட்டு, டேக் இட் ஈஸி, வச்சுக்க தம்பி, கூட 10 ரூபா வேணுமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க.
அவன் அந்த கர்மாவை வாங்கிட்டு கோவிலுக்குள்ள போறவங்களுடைய கர்மாவெல்லாம் வாங்குறவன் வந்து சாமி கிடையாது. கோயில் வாசலில் விற்கிறவங்க எல்லாம் வந்து டபுள் ட்ரிபிள் தான் இருப்பான். இதை ஏன் சொல்றேன்னா அவனுக்கே தெரியாது. ஏன்டா வந்து என்ன சொல்ற நம்ம இந்த மாதிரி இருக்கு தவறு அப்படின்னு தெரியாது. வர்றவன் தானே இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே கொடுக்க போறான் அப்படின்னு. ஏன்னா வர்றவன் தான் உன் கர்மா, அவன் கர்மா உன்கிட்ட திணிச்சிட்டு போக போறான்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு இன்னும் தெரியாது. அதை வந்து அவன் அந்த கோயில் வாசலில் கடை வைத்திருக்கிற அத்தனை பேருமே என்ன சொல்றான், பேக்ரவுண்டில் வந்து பெரிய பயங்கரமான வலி வேதனையோட உட்காந்துருக்கான். இன்னும் தெரியும், நான் எல்லாம் பார்த்துருக்கேன். இதே சோட்டாடிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்து இப்பதான் 2019 போனது. அதுக்கப்புறம் போக முடியலன்னா வந்து என்ன கால சூழ்நிலை. அப்ப அந்த கோவில் வாசலில் இருக்கிற அத்தனை பேருமே என்ன சொன்னா, நம்பர் 2 எல்லா விஷயத்துல ட்ரிபிள் ரேட். ஆமா, போட்டு வைக்கிறது தான். ஆனால் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை, பிள்ளைகள் நல்லா இல்லை, பெரிய போராட்டத்தில் இருக்காங்க. பேக்ரவுண்ட் உங்க என்ன உங்க வீட்டுல என்ன செய்யறாருன்னா, அவரு சச்சி ஓய் அப்படிங்க, அவர் வந்து என்ன சொல்றானோ போய் அப்படிங்க. அப்ப அதுக்கு பிறகு நான் ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கேங்க. ஏன்னா இந்த பெரிய அற்புதமான வந்து என்ன சொல்லணும், சோட்டாரிக்கரை பகவதி அம்மன் கோயில்ல வாசல்ல நீ இருந்துட்டு நீ இந்த மாதிரி கர்மாவை வந்து என்ன சொன்னா அனுபவிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, அவர்களுக்கு வந்து இந்த பணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, என்னைக்கு வந்து பணத்தை நீங்கள் உயர்வாக நினைத்தாலும் பணத்தை வந்து எப்படி ரொம்ப வந்து நுணுக்கமாக மிச்சம் பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. பணத்தை எப்படி வந்து என்ன சொன்ன பேயா அலையவும் கூடாது. பணத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்கு என்ன சொன்னா வந்து இம்மி கணக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் போல வாழ்க்கையில் வந்து எங்க இருப்பாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். வாரிசு இருக்காம நீங்க பெரும்பாலான இடத்துல வந்து பாருங்க, உங்களுக்கு பணத்தை வந்து இம்மி கணக்கா பார்த்து வந்து என்ன சொன்னா இம்மிக்காம ரொம்ப கரெக்டா பார்த்து பிச்சைக்காரனு கூட வந்து என்ன சொன்னா வந்து பிச்சை போடாத லெவல்ல இருக்கிறவனுக்கெல்லாம் வாரிசுகள் இருக்காது. வாரிசுகள்னா ஆண் வாரிசு இருக்காது. இவன் சம்பாதிக்கிறது திங்கிறதுக்கு மருமக எங்கேயாச்சும் ஒருத்த வந்து பிறந்திருப்பான். அவன் வந்து என்ன சொன்னான், இவன் 2 பிள்ளைகளை பெற்றிருப்பான். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னானா அவன் இவன் சம்பாத்தியம் பண்ணதை பிரிக்கிறதுக்கு மட்டும்தான் வருவான். இவனை நிம்மதியா இருக்க மாட்டான். அதனாலதான் சொல்றேன், என்ன சொன்னா பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அதை அளவோடு வந்து சேர்க்கணுங்கிற எண்ணம் வச்சிருங்க. நீங்க நிறைய நினைச்சிருக்கு, நிறைய பார்க்கலாம். எந்த பெரிய பணக்காரனும் ராத்திரி நிம்மதியா தூங்குனது கிடையாது. எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா ஆடிட்டரை நம்பிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு ஆடிட்டர் வச்சிருக்கான். அவனுக்கு சரியான சம்பளத்தை கொடுத்து வந்து எப்படா குறுக்கு வழியில இதெல்லாம் வந்து காப்பாத்துறதுக்கு இதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா புதனுடைய ஆதிபத்தியம் தான் திருட்டுக்கு வந்து துணை போகும். அப்ப நம்ம வந்து இந்த கிரகம் இப்ப நம்ம பேசுனது என்ன சொல்றான்னா சமசப்தம பார்வை உள்ள லக்கணங்கள், ஒரே லக்கணங்கள், இதெல்லாம் வந்து பெரிய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது உண்மையானா 100% உண்மை. அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப துலாலக்கணத்துல ஒருத்தன் பிறந்துட்டானா, துலாலக்கணத்துல இருக்கிற ஒருத்தன் வந்துட்டானா உனக்கு யமன் தான். உன்னை வயசு கேட்க மாட்டான், டெபினட்டா கேட்க மாட்டான். அதே சமயத்துல வந்து என்ன சொல்றான்னா இந்த எப்பயுமே உங்களுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த மாதிரி அமைப்புள்ள இந்த லக்கணங்களும் எப்பயுமே சகோதர ஸ்தானம் இருக்கு இல்லையா, சகோதர ஸ்தானம் 3ஆம் இடம் இருக்கு இல்லையா, அந்த 3ஆம் இடத்திற்குரியவர் 6ஆம் பாவமாக மாறும்போது, 3ஆம் இடத்திற்குரியவர் 6ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படும் போது என்ன நடக்குது, சகோதரர்களுக்குள்ள பிரச்சனை வந்து என்ன நடந்துரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அடிச்சு போயிடும். அதுல நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்றோம்னா வாலியின் வதம். சகோதரன் சுக்ரீவனால் ராமன் மூலம் வதம் நடந்துருச்சு. அப்ப அவங்களுக்கு என்ன சொன்னா 3 குடையவன் 6ல போய் உட்காந்துட்டான். அப்ப அந்த 3 குடையவன் 6ல போய் உட்கார்ந்ததுனால இளைய சகோதரனே வந்து என்ன சொன்னா 6ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்த காரணத்தினால வாலியை வதம் பண்ணி சோழியை முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ராவணன் வதம் அப்படின்னு சொல்லி வரும்போது
ராவணன் என்ன சொன்னான்னா மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரம் என்ன சொன்னான்னா யாரு இளைய சகோதரன் அந்த மூணு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் என்ன சொன்னா 6ல போய் உட்கார்ந்ததுனால தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாகிய விம்பூசணன் போய் எதிரி வீட்டுல ராமன் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இவனை எப்படி எல்லாம் அழிக்கிறது அப்படிங்கிறத போட்டு கொடுத்து ராவணனை போட்டாங்க. அதுக்கடுத்து அர்ஜுனன் என்ன சொன்னானா, அர்ஜுனன் மூலமாக யார் அழிக்கப்பட்டது? அங்கேயும் 3 குடையவர் 6ல போய் உட்கார்ந்த காரணத்தினால சகோதரனையே கிருஷ்ணனுடைய துணையோடு கர்ணன் கர்ணனுடைய உயிர் மாய்க்கப்பட்டது. இந்த மாவீரர்களின் மரணம் எல்லாம் யாரு? ராவண, வாலி, அதற்கடுத்து இது என்ன சொல்றான்னா ராவணன், மாண்டா, வாலி, கர்ணை, இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இவர்களுடைய ஆதிபத்தியங்கள் என்னவாக இருந்ததுன்னா 3 குடையவன் 6ல போய் உட்கார்ந்துட்டான். அப்ப 3 குடையவன் 6ல போய் உட்கார்ந்த காரணத்தினால என்ன சொல்றான்னா சத்ருஸ்தானத்தை கையில் எடுத்து வெற்றி விட்டுட்டாங்க. அப்ப நீங்களும் என்ன சொன்னா 3 குடையவன் 6ல போய் உட்கார்ந்தாச்சுன்னா சகோதரனிடம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் என்ன சொல்றேன்னா உலகத்திலே ரொம்ப ஜோதிடம் ஒரு சிறப்பானது. அதை நல்லா தெளிவா படிச்சோம்னா நிறைய உண்மைகள் விளங்கும். ஆனா எவனும் கேட்கவே மாட்டான். எதுக்குடா இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு என்ன சொல்றான்னா, இந்த ஜோதிடத்தை படிச்சதுனால சொல்றேன், முதல்ல ஜோதிடம் படிப்பது நல்லதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஜோதிடம் படிப்பது நல்லதுதான், ஆனா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. நல்லா யோசனை பண்ணிக்கணும். ஏன் மதிக்க மாட்டாங்க? அவனுக்கு எதிராளிக்கு நம்ம சாதகமான பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் முகம் பிரகாசமாகும். ஒருத்தர் வர்றாரு, 2 ஜாதகம் கொண்டு வர்றாரு. ஒரு ஜாதகத்துல என்ன சொன்னா பொருத்தம் இருக்குது, ஆனால் உள்ள இருக்கிற கட்ட அமைப்புகள் சரியில்லை, பொண்ணை கொடுக்காதேன்னு சொல்லியாச்சு. அவர் இல்ல ரொம்ப விரும்பி கேட்கறாருன்னா இது பாதகம் வரும்னு சொல்லியாச்சு. அதற்கு அடுத்து அந்த மனைவி என்ன சொல்லுதுன்னா, பையன் ஜாதகத்தை பார்த்தோம்னா அப்படி லேசா தலையசிக்காரு, வேண்டாம் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா என்ன சொன்னா, கலை என்று சொல்லக்கூடியது ஒரு பொண்ணை என்ன சொன்னேன். இன்னொரு விஷயம் அதுல என்னன்னா, ஒரு பூரட்டாதி நட்சத்திரம், ஒரு அனுச நட்சத்திரம் இணைக்க கூடாது. ஏன்னா 2 பேருமே சூரியனுடைய தோஷம். அப்ப 2 பேருமே சூரியனுடைய, அவன் என்ன சொல்லணும், எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, என்னுடைய மனைவி ஜாதகத்தில் அந்த அதே கிரகம் பலவீனமா இருந்ததுன்னா நானும் நடக்க முடியல, அவளும் நடக்க முடியல, எவன்டா போய் சோறு வாங்கிட்டு வர்றதே அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அதுல ஒருத்தர் ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நல்லா இருக்கும், நீங்க கட்டலாம் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு ஏட்ட அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, இல்ல நல்லா சொல்லுவேன்னு சொன்னாங்க. நல்லா சொல்லுவேங்கன்னா இதான் நிலைமை, உன் பிள்ளைய என்ன சொன்னா கட்டி கொடுக்காங்க. அப்ப அவனுக்கு அவ்வளவு முகம் குறாவி போகுது. அப்ப இதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நம்ம என்ன சொன்னா உண்மையை சொல்றோம். உண்மையை சொன்னதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நல்லா இருக்கும். நம்ம இன்னும் தளர்வு இல்லை, நோய் நொடிகள் இல்லை, நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கோம். ஏதோ கடவுள் ஒரு கொடுக்காரு, அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவார். பிற எதுக்கு இன்னைக்கு பிழப்பு முடிஞ்சுன்னா நாளைக்கு என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மனநிலையில தான் ஜோதிடம் இருக்கிறது. அதனால சமசப்தம பார்வைகளும் ஒரே லக்கணங்களில் பிறந்தவர்களும் நீங்கள் இணைஞ்சுக்கிடாதீங்க. எனக்கும் சிம்மராசி, அவருக்கும் சிம்மராசி, எனக்கும் கடகராசி, அவருக்கும் கடகராசி, நீங்க போய் இணைஞ்சீங்கன்னா கண்டிப்பா பாதகம் உண்டு. லக்கணத்திற்கு மேச லக்கணம்னா துலா லக்கணத்துல தொடர்பு வைக்காதீங்க. துலா லக்கணம்னா மேச லக்கணத்துல தொடர்பு, தனுசு லக்கணம்னா மிதன லக்கணத்துல தொடர்பு வைக்காதீங்க. வச்சேங்கன்னா என்ன சொன்னா சமசப்தமும் காலை வாரிவிடும் சமசப்தமும். அப்படி எங்க சமமா இருக்க முடியும்? சமசப்தம் எப்படி இருக்க முடியும்? 2 பக்கத்துல ஒரு மோக்கால் கணக்கா அந்த காலத்துல கட்டிடுவான். இங்கிட்ட ஒருத்த உட்காருவான், இங்கிட்ட இவன் 2 பேரும் எப்படி பேலன்ஸா இருப்பான்? ஒருத்தன் என்ன செய்யறான், படக்கு இடை அப்படின்னு என்ன செய்யறானா, எந்திரிச்சு படக்குன்னு காலை வாரிட்டானா இவன் கீழே விழுந்துருவான். இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா? அதனால இதை தீர்க்க வேண்டியது, இதை தீர்த்து நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டிய தெய்வம் யார் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். ஏதாவது புருஷ மண்டாட்டி இணைஞ்சாச்சு, சமசப்தத்துல இணைஞ்சாச்சு. அதே சமயத்துல 2 பேரும் ஒரே இலக்கணமா போயிடுச்சு.
இப்படி அமைப்பு இருக்கின்றவர்கள் 3 6 போய் உட்கார்ந்து சகோதரனால் வாழ்க்கை பங்கப்படுகின்றவர்கள். 3 போய் 6 உட்கார்ந்து சகோதரனால் பங்கப்பட வேண்டிய விதியில் இருப்பவர்களும் நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று நெல்லை காந்திமதி அம்மனை போய் நல்லா தட்டில் தேங்காய் பழம் மாலை எல்லாம் வாங்கி வச்சு விளக்கேக்காம வாங்கி வச்சு கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அழகாக வீட்டுக்கு வாங்க, வருஷத்துல ஒரு தடவை போங்க. உங்களுடைய சமசப்தம பார்வை ஒரே லக்கணங்களில் பிறப்பு, ஒரே ராசியில போய் பிறந்து பிரச்சனைக்குரியவளாக மாறுவது, 3 போய் இருக்கின்ற ஜாதகம் பூரா என்ன சொல்லலாம்னா பிரச்சனைக்குரியதே என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மையா என்று சொன்னால் 100% என்ன சொன்ன, நான் பார்த்தளவில் உண்மை, நான் பார்த்தளவில் உண்மைதான், அதுல எந்த மாற்றமே கிடையாது. அப்ப என்னன்னா என்ன சொன்னான், இதை நீங்கள் பரிசித்து பார்த்து பிரச்சனை என்று சொல்லியாச்சு, தேர்வும் சொல்லியாச்சு, பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.